சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த அரளி கோட்டைக்கு உன் இடமணிய கொஞ்ச நேரம் மேமாற்றி குத்த வச்சது மதுரை மேல மடக்கு அம்மாயா பாண்டி நீ குத்த வச்சது மேல மடக்கு அம்மாயா நீ கால் வச்சு கை கழுவுன்னு கல்லுங்கட்டி போட்டலாம் தங்கிருப்பது வட்டாயுரணி என் ஆண்டி முன்னிச்சத்த தாமத சட கருப்பாயுரணி 5 சட பரசிவர என் ஆண்டி முன்னி உனக்கு அழகு ஜடையும் தோரண இட கொஞ்ச நேரம் இந்த வடக்கு வா செல்வியம்மனை கூட்டிக்கிட்டு நீ மகுடி ஓட்டு விளையாட என் ஜீமானே இந்த அரளி கோட்டையில எந்திரி ஒத்தக்காலு சப்பானி அட ஒத்தக்காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரா கருப்பு கூட வாடா ஹலோ கீபோர்டு தம்பி ஹலோ ஹலோ சார்புக்கு என்ன இந்த பேஸ் மைக் இந்த கப்ளிங் மண்டை எனக்கு வச்சு விடு கீபோர்டு போட்டு விடுறேன் கீபோர்டு ஹலோ 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 அவுட்ரு போகுது ஹலோ 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 சைடில் நிற்கிறவெல்லாம் முன்னாடி வாங்க ப்ரோ ப்ரோ புத்ரு முன்னாடி வா பின்னாடி என்ன பண்ண போறேன் முன்னாடி உட்காருங்க ப்ரோ சைடில் நிற்கிறவங்க முன்னாடி உட்காருங்க இந்த சைடில் ரோட்டில் நிற்கிற ப்ரோ எத்தனை தடவை தான் சொல்லுவேன் என் அண்ணன் தம்பிகளா முன்னாடி வாங்க ப்ரோ என்ன கொட்டாய்க்குள்ள வரியா உள்ளே வா 2 லேடிஸ் ஹலோ ஹலோ அடி வெள்ளையம்மா பாராட்டனா இல்லையே சோலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்துவிடும் அம்மா ஆயுப்பன கலைகள் அனைத்திற்கும் தேவினியே அன்பமன கோவிலில் அமர்ந்திடும் சரஸ்வதி அருள்வாகி கலைவாணியே ஆதாரம் நீதாண்டு அன்னைக்கு காப்பாயே அருள்வாகி கலைவாணியே அம்மா பாவலர்க்கு நாதமும் கீதமும் வேதத்திலும் அமர்ந்து நாதமும் கீதமும்
அமர்ந்த நாதமும் கீதமும் வேதத்திலும் அமர்ந்த நாதமும் கீதமும் ஹலோ ஹலோ அறிவர் வேண்டும் இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாய் வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் சக்திக்கு அடங்காத ஏதுமில்லை ஒரு பக்திக்கு மயங்காத மனிதரில்லை சக்திக்கு அடங்காத ஏதுமில்லை ஒரு பக்திக்கு மயங்காத மனிதரில்லை சக்திக்கு உள்ள புகழும் கலக்கவில்லை எத்திக்கு உள்ள புகழும் கலக்கவில்லை என்றைக்கு நீ இருக்க கவலை கவலை இல்லை இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடுமாறி போவோர்க்கு வழி நீயம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா தடுமாறி போவோர்க்கு வழி நீயம்மா இடமாறி சென்றாலும் நீயே அம்மா இடமாறி சென்றாலும் நீயே அம்மா அருளோரி வர வேண்டும் மாரியம்மா முத்து மாரியம்மா இதயத்தில் கோயில் கட்டி வைத்தேன் தாயை கருமாறி உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயை மகமாய் வர வேண்டும் தாயை கருமாறி வர வேண்டும் தயவு செய்து இந்த ஜெயில நிக்கிற ஆளுங்க உட்காருவீங்களாம் என்னத்த சொல்ல அவ்வளவுதான் இன்னும் சொன்னோம்னா நம்மளை நோத்தவங்கமான வை வாங்கி இடியப்பம்லாம் வைக்கக்கூடாது முகரம் மயிரப்பாரு பள்ளிக்கூடத்தில் போய் எவனும் படிக்கிறதுல இடியப்பம் கப்புலிங்கி மசுறு புறம் படிச்சு அந்தந்த ஊருக்கு பெருமை சேருங்கப்பா எல்லாமே ஒரு பொழுதுபோக்காத்தையா இருக்கணும் எனி டைமாரா ஒருத்தையா படித்தா பஸ் நைட்டு போயிட்டு பொண்டாட்டிட்ட இடியப்பம் இருக்கேன் அது வெதரில் எத்தி பிரச்சனை பெருசாயிடுச்சு இடியப்பம் ஏழை நொப்பா
திருப்பவனத்தினுடைய சேர்மன் மதிக்கு மரியாதைக்குரிய எங்க அப்பா திரு சேங்கமார அவர்களை வருக வருகன்னு அன்புடன் வரைய இருக்கிறோம். எங்க அப்பா வந்தாருன்னா ஒரு 5000 கொடுக்காம போக மாட்டாரு. சாமியை நிப்பாட்டிக்கிடுவோம். எக்கோ வச்சு ஏத்து சிங்க அம்பாள் மதகு வட்டி உண்மையிலே அருமையான மைச்சர். இம்புட்டு பேரை வேலைக்கு வச்சிருக்கேன், எப்படி கட்டுப்படியாகும்? நானா பார்க்க வந்தவளா? ஹலோ 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 அன்னை தந்தை நான் வணங்கி அரளி கோட்டை அருமை நல்ல 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 சபை வணங்கி நீ ரோஜாக்கார தங்கமுத்தா என் வடக்கு வா செல்வி அம்மா அது ஒரு காலம் இந்த அரளி கோட்டை எங்க ஐயாக்க உள்ள நாளையில இந்த சாமிய கண்டெடுத்து தலை புள்ள பொம்பளை புள்ள வருந்துச்சுன்னா நான் உன் பேர வைக்கிறேன் என்று சொல்லி சொத்த கேட்கல சுகத்தை கேட்கல இந்த அரளி கோட்டை எங்க பாட்டே நீ சொன்ன சொல்லும் மாறாத ரோஜாக்கார தங்கமுடா இந்த ஊருல நீ இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் வடக்கு வா செல்வி அம்மே என் 18ஆம் படியான கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ எந்திரி அன்னை தந்தை தான் வணங்கிய உனக்கு 18ஆம் படியான பேர் வச்சது உண்மையானா வருஷம் அரசு கிடக்குறா என் 18ஆம் படியா கொஞ்ச நேரம் எந்திராப்பா
செல்வியம்மன கும்பிட என் தாய் பிள்ளையா ஒத்தமையா இருந்துச்சு கைதட்டின ஒரு ஆளுக்கு மட்டும் நன்றி. நீங்க எல்லாருமே நம்ம கட்லா மீன் ஏழாடுக்கு வந்தவங்களா? ஹலோ ஹலோ இன்னர் வை அவுட்ரு போகுது. அம்பாள் ரேடியோஸ் சூப்பர். எத்தனை தடவைதான் சொல்றது. பணியாரம் வந்தா வந்துட்டாங்க. பேரன்பு கொண்டு அதிரன் கைபேசி உலகம் விற்பனை மற்றும் பழுது நீக்கம் சிவகங்கை பூங்குடி 2 இடத்துல இருக்கு. எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய எங்களது அதிரன் கைபேசி உலகம் விற்பனை பழுது நீக்கம் சிவகங்கை மற்றும் பூங்குடி கீழே பூங்குடி என் அன்புறவு சார்பாக 501. நன்றி அம்மா. தம்பிக்கு நன்றி சொன்னோம் சொல்லுங்க. தயவு செய்து நாடக கலைஞர்கள் யாரும் நேரடியாக அன்பளிப்பு வழங்க வேண்டாம். கமிட்டியுடன் ஒப்படைத்து ஊர் பெயர் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த ஒரு சாதி சமுதாய பாடலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை கண்டிப்பாக சொல்லிக்கிறோம். நாடக கலைஞர்களும் நாடகத்தில் உள்ளவர்கள் மட்டும் நினைக்க வேண்டும். அதைத்தானே பண்றேன். நாடகத்துக்கு உண்டானதே நாங்க என்னங்க அர்னால்டு படமா நடிக்க முடியும்? நாங்க ஒரு 5 ஆம்பளை 2 பொம்பளைய 2 பொம்பளை அப்படியே பூலதல்ல மணிக்க உள்ள. பேரன்பு கொண்ட என் உயிரில மேலான என் அன்பு தமிழ் சொந்தங்களே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என்னாலும் சலிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ஆண் சிங்கங்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். ஏயா பூலு பூலுன்னு அமுக்குற? பேச்சுக்கு மியூசிக் போட்ட ஒரே டேரக்டர் நீதான். அருமையான மண்டை, ஏமே காலேன் தூதேன் புத்துரு. மண்டையில் மசுறு இல்லாத ஆளுகள் எல்லாம் சாதாரண ஆளு கிடையாது. மசுறு ஒரு மனுஷனுக்கு உதுறதுன்னா அறிவிலே சிறந்து விளங்குறாங்கன்னு அர்த்தம். அதுக்காக நாளைக்கு போய் யாரும் மண்டையை வலிச்சிடக்கூடாது. அது இயற்கையாக உதறணும். பெண்களை பூரா தாய்மார்களை பூரா நான் அன்னை தெரசாவை நினைத்து வணங்குகிறேன். எம்கிஆர் உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். 409 தடவை சொல்லிட்டேன் ஜெயில நிக்காத நிக்க வாரு. பெரும்பாலும் பின்னாடி நிற்கிற ஆளு நாடகத்தை பார்க்க முடியாது. பின்னாடி இருக்க ஆளு தலையில எதுவும் பேணுங்கன்னு ஊர்னா அதுதான் பார்த்துட்டு போக முடியும். இந்த அங்கெல்லாம் அவ்வளவு இடம் கிடக்கு. அது யார இடம் தான்? அந்த கேமராக்கு பின்னாடி பொம்பளைய ஒரு பக்கம் உட்காருங்க. எங்க இழிச்சிட்டு உட்காந்துருக்க பொம்பளை ஆளு ஒரு பக்கம் உட்காந்துன்னா ஆம்பளை ஆளுக்கு இடம் வேணுங்கத்தான். நீ உணர்ச்சியா சேட்டுமாமா நீட்டிக்கிருவ. இந்த கொள்ள கலைச்சில கள்ள பருப்பு வேற. நீ வித்துரு 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 கவட்டு வீட்டில் வச்சு தெரிச்சு விட்டு போ. இந்த யூடியூப்புக்கு என் தம்பியை வரான் பாவம். இவங்க என்ன பண்ணுவாங்க? வேல்ராஜ் கேமராமேன் அடிக்கிட்டாங்களா கொக்கு கூடு மாதிரி. நாடக கலை எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருப்பது என்பது இங்கே வந்திருக்கின்ற என்னுடைய சொந்தங்களை வைத்து தெரியும். இது நாடக கலை கிடைச்ச பேர். முதலாம் பார்த்தா ஆடல் பாடல் அவுட்ரு போது வாரு. நீ நோண்டிக்கிட்டே இரு. அவுட்ரு போதுப்பா. அவுட்ரு போது இன்னர் வயசுங்க சார் போய் இவ்வளவு பெரிய கூட்டம். இது அரளிக்கோட்டை மண்ணுக்கு கிடைச்ச பெரிய பெருமையா நினைக்கிறேன். அமைச்சரையா இருந்து பார்க்கணும்னு சொன்னாரு, கிளம்பிட்டாரு. எங்க சித்தப்பா சேங்கமேர சித்தப்பா தான் வந்திருக்காங்க. அவங்களை சார்ந்து வந்த அத்தனை அன்பு உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மச்சான் வணக்கம் மச்சான். ஒவ்வொரு ஆளை சொன்னோம்னா அந்த நாடகம் முடிய 7 வருஷம் ஆகும். எல்லாருமே சொந்தக்காரங்க. எல்லாத்துக்கும் நன்றி. நாடகம் என்ன நாடகம் தெரியாமையே சில பேர் தூக்கத்தில் வந்திருப்பேன். என்ன நாடகம்? வள்ளி திருமணம். இந்த விதி வள்ளி திருமண நாடகத்தில் நீங்க எல்லாம் முருகனை வள்ளியும் மாலை மாத்தும் போது இருந்தீங்களாக்க. ஆமா நோம
வாடா தம்பி வாடா. வாகான்னா ஆலமரம் போ. அபியமனுக்கு டேரக்டர் ஆகிறேன். இதில் இந்த கூட்டத்துக்கு உள்ளே உட்காந்துருக்க ஆளுங்க ரொம்ப சிரமந்தேன். ஒன்றுக்கு இருக்க முடியாது. அப்படியே நெருக்கேன், அப்படின்னு நெளிப்பேன். என்ன மச்சான் ரொம்ப முட்டுது மச்சான், அங்கனே இரு மச்சான், சட்டிக்குள்ளே என் துண்டை கூட தரேன், பேம்பாச்சா வச்சுக்க. ஒவ்வொரு தமிழனும் முடிவெட்டாளர். முதல்ல ஏதுப்பா அந்த வெட்டுலாம் தெரிஞ்சதே ஒரே வெட்டு தான், செம்பரியாட்டு வெட்டு. கொண்டு போய் உட்காந்தவொடனே அப்படி தண்ணியை தொளிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிச்சா மசுருசுலாம் பிடுங்கி எடுத்துருவார். ஆனால் சலூன் கொடை வைத்திருப்பதும் ஒரு புனிதமான தொழில். நம்ம எல்லாத்தையும் அழகா காமிக்கிறாங்க. இப்போ பயலுக போனவனே சொல்றாங்க சலூன் கடைக்காரர்கிட்ட, ப்ரோ ஒத்த பக்கம் இங்கிட்டு எரிச்சிருங்க, இங்கிட்டு லேசா சம்பட்டி வச்சு வெட்டிடு. பின்னாடி என்ன பண்றேன்னா அப்படியே போறவர் எரிச்சு என்ன வெட்டு. பள்ளிக்கூடம் இன்னைக்கு நிறைய ஊர்ல இதே கம்ப்ளைண்ட் வருது. பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், சும்மா காலித்தனமா செய்தி வெடி அடிச்சான், ஃபில்டர் அடிச்சான், கஞ்சா அடிச்சான், பூலி போச்சான், பிட்டு படம் பார்த்தோம் இருக்க கூடாது. இந்த ஆன்றியாம் பாரு. என்னப்பா பசில ஏறுறவனுக்கு என்னடா படம் கேட்குது? பசில டிரைவர் கஷ்டப்பட்டு பாலத்தில் ஏறி இருக்காரு, அவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பையன் தமிழ் செக்ஸ் வீடியோன்னு இருக்கேன். அவன் திரும்பி பார்த்துட்டு விட்டுட்டானாடா, நல்ல வீடியோவா டம்மாள். இடம்பொருள் ஏவல். பெண்களுக்கு பூரா ஒன்று சொல்றேன் ஆத்தா, வீட்டுக்காரர் எப்படி சம்பாதிக்கிறாரோ அதை வச்சு நீ நகை எடுத்துக்க, சேலை எடுத்துக்க, என்ன வேணா எடுத்துக்க. சும்மா போய் வட்டிக்கு வாங்குறேன், லோனுக்கு வாங்குறேன்லாம் சொல்லாத. லோனு வாங்குற பொம்பளை இருந்தால் கை தூக்குங்க ஆத்தாலாம். நீங்களாம் எந்திரிச்சு போறதும் நல்லது. என்ன லோன் வாங்குறேன், லோன் வாங்குறேன், கடன் வாங்கலாம் இருக்கக்கூடாது. நிம்மதியை கருத்து போனான். கடன் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு வியாதி என்று சொல்றேன். எம்கேஆர் பேசாம. அதே மாதிரி பெத்த தாய் தகப்பன ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கிறோம். இந்த உலகத்துல விலை மதிக்க முடியாத ஒரு சொத்துனா தாய் தகப்பன் தான். யாரு தாய் தகப்பனை மதிக்கிறான்? ஒரு கடைக்கு போச்சோன்னா நோத்தகமான வைக்கிறேன். ஆனா பெத்த தாய் தகப்பன் இல்லம் போது அந்த அருமை தெரியும். ஒரு குடும்பத்திலே தகப்பன் இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு படிப்பு போய்விடும். தாய் இல்லை என்றால் அறுசுவை உணவு போய்விடும். இதான் உண்மை. யாரு கேட்கிறான்? கல்யாணம் என்பது என்ன? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். இப்ப மயிர் திருமணம் செஞ்சது அன்றைய காலம். திருமணத்துக்கு செலவே கிடையாது. 4 கீத்து தட்டிதேன். அதுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் பார்த்தா கணேஷ் பேல ஓட்டுற மாதிரி இருப்பாங்க. 2 பேரும் இப்படியே முழிப்பாங்க. அப்ப கண்டுபிடிச்சு போடலாம், இதே பொண்ணு இதே மாப்பிள்ளைன்னு. இன்றைய காலத்துல கண்டுபிடிக்க முடியாது யாரு மாப்பிள்ளை யாரு பொண்ணு. எல்லா பேரும் பேர் லெவலி அப்பிட்டு வர்றேன். பூரா மேக்கப் தான், பூரா முடியாது, பூரா பட்டு வச்சியோட போறேன். ஒவ்வொரு ஆளும் மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி. ஆனால் அன்றைய காலத்திலே எங்க ஐயாக்கா காலத்திலே நடந்ததுதான் உண்மையான திருமணம். இன்னைக்கு கல்யாண வீட்டில் போய் பார்க்கிறேன், மாப்பிள்ளை தாலியை கட்டி நிமிந்து பார்க்கிறேன், பொண்ணு நிறமாசமா இருக்கு. என்னப்பான்ட்டேன், ஏற்கனவே நான் பழக அடைச்சி சென்ட்ரிங் போட்டேனே அப்படின்ட்டேன். அது பொண்ணோட அப்பாட்ட கூப்பிட்டு கேட்டேன், ஏன் அந்த பழக்கம் விடுங்க, வளகாப்பையும் தாலி கட்டு ஒரே செலவாக இருக்கணும்னு நான் தான் சொன்னேன். நீங்க காலம் போதும். உலகத்திலே சிந்தித்து செயல்பட வேண்டும். இளைய சமுதாயம் இன்றைக்கு விளையாட்டா தெரியும். படிப்பு அவசியம். படிப்பு படிச்சதுனாலதான் உலக நாடுகளே திரும்பி பார்த்தது ஒரு மனுஷனை. அவர்தான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. அவர் அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் வரணும்ப்பா. ஆனா அப்துல் கலாமே இந்த மேடைக்கு வந்தான்னா அவருக்கு 2 பேர் எந்திரிச்சு இடியாப்பம் இருப்பேன், அரளிக்கோட்டையை எழுதி வச்சு தூக்கி போயிருப்பார். ஆமா, அவனுக்கு போயலை போட கத்து கொடு. முத ஒரு கெட்ட வழக்கத்தை எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா, என்ன நீ போயலை போடுற, ஏய் போடலாமியா, மைண்ட் அவ்வளவு வேலை செய்ய. ஆமா, அது பெரிய தெம்பு மாத்திர, எப்படி வைக்கிறதுன்னு கேட்பேன். கொட்டிக்கையா, கொட்டிக்கிட்டு இருந்தா இப்படி உருட்டிக்கிட்டு உதட்ட வையா, ஏய் மச்சான் எரியுது மச்சான், ஏய் அப்படித்தான் இருக்கேன். மறுநா பார்த்தா அவன் 3 பாக்கெட்டை சட்டிக்குள்ள வச்சு போட்டுக்கிட்டு இருப்பேன். தண்ணி அடிக்கிற அப்படித்தான். முத தண்ணி அடிக்கிறது எப்படி பழகிறேன், தண்ணி அடிக்கிறாரோட சேர்ந்துக்கிட்டு, ஏய் எங்க அப்பா வைவாரப்பா, ஏய் பீர் போடலாம்ப்பா, ஒண்ணுக்கு தான் வரும், ஏய் என் குடும்பத்துக்கே ஆகாதையா, நான் சைடிச்சு திம்பேன். இந்த சைடிச்சை திங்க கூட போனவன் பூரா வெறி ஆயிடுவேன். சைடிச்சா திங்கிற, சைட்ஸா தொடைய நோண்டுவேன்.
ஒரு கட்டிங்க மட்டும் போடு, நீ ஒரு ஆளே 3 கிலோ தின்றுவ கறிய. ஒரு மாதிரியா மட்டுமே வீசுதே, மூக்க பிடிச்சுக்கடா முண்டை. அப்படி கப்பு எடுத்து இப்படி அடிக்கும் போது மட்டும் கம்பு கூட்டம் மோந்து வர்றா. சரியா போச்சா? மறுநா பார்த்தா அவன் ஒரு புல்லோட கம்மாக்கரில் உட்காந்துருப்பேன். தீபாவளி வந்துருச்சு, வாங்க போவோம். தென்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி எத்தனை வாண்டி ஊர்ல இருக்காங்க, அத்தனை வாண்டியை யாருக்கும் தெரியல. நம்ம தென்பாண்டி ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் பிறந்துட்ட இளைஞருடைய எழுச்சி நாயகன், ஏவுகண நாயகன், உலக நாடுகளே பயங்காட்டின ஒரு தமிழன். அவர் யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்க, பேரு என்ன சொல்லுதங்க, ஞானத்தங்க. நம்ம பேய்க்கரும்பில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று வணங்குதங்க. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரா ஏ படுத்துறப்பது ஏ மேய்க்கிறப்பா அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டிய ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மர்களா தென்பாண்டி ராம ராம ராமநாடு அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கிறம்பா அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. பள்ளி சொல்லும் இங்க உள்ள பள்ளி சொல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இருக்கிற கனவு காண சொன்னாரையா. ஏதன்பாண்டி ஏ ராம ராம ஏ ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். விண்மீது கனகி மீனார் தமிழக மண் மீது புகழ் மீனார். விண்மீது அங்கே வானத்தில கனகி மீனார் தமிழக மண் மீது புகழ் மீனார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. ஏதன்பாண்டி அட மானாமதுரை அட தாண்டி போனா அட பாத்தியனூர் அட மணம்பக்குடி அட சந்திரக்குடி ஒரு கோல் கேட்டா பண்ணி நின்று வச்சு கம்மி தூக்கி வச்சு அட நேரா போனா என் 4 ரோடு அது ராமநாடு என் பாளையர்னா அட மேக்கரம்பு அங்க படுத்துறக்கார் அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். உண்மையிலே கைதட்டின அத்தனை உறவுகள் நன்றி. இது கைதட்டினாலே சில பேர் பக்கத்தில் காலை பிடிச்சி உடைய சுரண்டுவேன். என்ன கைதட்ட பேசாம ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போக மாட்டேன், விட்டு போயிடுவேன். ஏன்னா நீங்க எல்லாருமே சந்தோஷமாக 100 ஆண்டு கால வாழணும். இன்னும் யாரும் பிறக்க போறோமா? கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. அதுல சில பேர் சும்மா சொல்லுவாங்க, போன பிறகு நம்ம பூனையா பிறந்திருப்போம், ஆமையா பிறந்திருப்போம். எதுவுமே பிறந்திருக்க மாட்டோம். உலகத்தில் எத்தனை பிறவி இருந்தாலும் அது உன்னதமான பிறவி என்றால் அது மனித பிறவிதான். மனிதனுக்கு தான் எல்லாமே தெரியும். எல்லாமே ஓசுதேன். அவன் ஒரு ஆள் போதும். அடே ஓசு கப்பலிங்க அது இல்லடா, சும்மா சொல்லி விட்டேன், இதே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தெரியுதாடா. இதாவது பரவாயில்ல, இன்னொருத்த இழுத்து விட்டானே, ஏங்க கூமாப்பட்டி வாங்க, இந்த தண்ணியை பாருங்க தேனா இருக்கு. அப்ப மற்ற ஊர்ல என்னடா சாக்கடையாவா இருக்கு?
ஆனா அவன் மைண்டான ஆள். சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல வீடியோ எடுத்து இந்த உள்ளூர்லையும் சேர்த்து எடிட் பண்ணி போட்டு விட்டேன். எனக்கு மெட்ராஸில் போய் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் படம் பார்த்துக்கிட்டே இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திருப்புவன் தான் உலகத்திலே அறிவாளி என்பதை நான் சொல்றேன். நீங்கள் எல்லாருமே சாதிக்கணும். என்ன சாதிக்கிறது? இந்த அவன் பாரு என்ன சாதிக்கிறேன்னா கப்ளிங் ஓசுன்றேன். அது சாதனை தம்பி. இடியப் அடே சும்மா இருங்கடா. இடியப்பம் பணியாரம் அன்றைய காலத்தில் அந்த பணியார இடியப்பம்லாம் கிடைக்காதவள நிறையா இருப்போம்ப்பா. பொங்கலுக்கு பண்டிகை காலத்தில் மட்டும் இட்லி தோசை சாப்பிட்டாலும் இருந்தால் கை தூக்குங்க. அஞ்ச வாரம் என் தங்கங்களா. ஏன் அந்த காலத்தில் கிரைண்டர்லாம் கிடையாது. பொம்பளையாளுக்கு தான் தெரியும். இடுப்பு அந்து போகும். ஒரு ஒம்பளைக்கு ஒரு ஒம்பளை கூட தள்ளி விடணும், ஆட்டணும். இதே கிராமத்தில் பேச்சு. ஒரு ஒம்பளை ஒரு ஒடி ஓட்டிருக்கும். வேமா கரைச்சி பிடிச்சான்னு ஆட்டிடும். இன்னொரு ஒம்பளைக்கு அது ஆட்டணும்ல. அவள் 15 ஒடி ஓட்டிருப்பா. குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும். அப்படி மாவாட்டும் போது கூட அன்றைய காலத்தில் பிரச்சனை இழுத்து விட்டுரும். ஒரு சுற்றிட்டு லேஜா சொல்லணும், உனக்கு விஷயம் தெரியுமா, அவன் கருப்பிச்சாமி வீட்டில் வந்து ஐஸுக்கார நிற்கிறான்ல, அவளை தேவை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அடிச்சு பாஞ்சு அந்த கொலைவு கல்லை வீட்டுக்கு தூக்கிட்டு போய் காலில் ஓட்டு உடச்சி போடுவாங்க. ஏன்னா அன்றைய காலம் அப்படி இருந்தது. அதனால டூலர் பைக்கில் வந்திருக்க உறவுகளே, இரவு நேரத்தில் தூக்கம் என்பது அவசியம். இன்னைக்கு மாதம் 30 தூக்கம் இல்லாமல் ஒவ்வொரு ஊர் ஆடுறோம்னா எங்களுக்கு பழகி போச்சு. நீங்கள் நாடகத்தை பார்த்துட்டு தூக்க வரிசையோட போகும்போது மூஞ்சி இஞ்சியை கழுவிட்டு வண்டியில் போகும்போது டூவீலரில் மெதுவாக போங்க. உண்மையிலே மெதுவாக போங்க. அதே மாதிரி இந்த பைபாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100-200 வண்டி வருது. அது சரக்கு அடிக்காத வரைக்கும் தான் நம்மால் நின்று போவேன். மாட்டு வண்டி வந்தாலும் நிற்பேன். வண்டி வருதுப்பா, அங்கே ஒரு லாரி வருதுப்பா, இரியா என்ன அவசரம் பயிர் போவோம். எப்போ தண்ணி அடிக்காதப்ப தண்ணியை போட்டானா மச்சான் பக்கத்தில் லாரி என்ன மயிர் லாரி வாயா மட்டார்னு அடிச்சு அப்படி பாவ ரச பூவ ரச. இது விழிப்புணர்வு தான். அதே மாதிரி பொம்பளையாளுக தான் நல்லா வண்டி ஓட்டுறியாத்தான், அருமையாக வண்டி ஓட்டுற. பொம்பளையாளு வண்டி ஓட்டுறதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்த, சுடிதாரை போட்டு வண்டி ஓட்டுற உன் சுடிதார் ஓயிடுது வேலிக்கருவலுக்கு. நல்லா சொல்லுனே. அதே மாதிரி புருஷன் ஓட்டிட்டு போறாரு, பொண்டாட்டி சொல்லுது ஏங்க இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. சுடிதார் ஷால் வந்து வீட்டில் சுற்றி கடைசியில் அவன் 108 போயிட்டு இருக்கேன், இது இங்கே வீட்டுக்கு போயிடுச்சு. கவனம் வேணும். சேலையோ சுடிதார போட்டிருந்தா பாதுகாப்பாக நீங்க பயணிக்க வேண்டும். ஏங்க நீங்க திருந்த மாட்டாங்க. ஏங்க ஏங்கன் ஒரு சாங் பாடுவோம். வேணா மது பழக்கம் பிறந்த பிறவியில என் அண்ணன் தம்பிகள்லாம் நமக்கு வேணா இந்த குடிப்பழக்கம். எத்தனை காலத்துக்கு நம்ம இப்படி வாழ்றது என்று வாழ்க்கையில உழைச்சு முன்னேறணும். அதுதான் நம்ம பெத்த தாய் தகப்பனுக்கு பெருமை. குடிச்சு குடிச்சு ஒரு புல்லடிச்சாலும் உடம்பு தாங்குதுன்னு 4 பேர்கிட்ட மாறு தட்டி சொல்றவன் முட்டாள்தனம். இனிமேல் நம்மளெல்லாம் பிறக்க போறதில்லை. இந்த இயற்கை கொடுத்த உடம்ப பத்திரமா பார்த்துக்கிறது நம்ம ஒரு பப்பா. அதுக்காக தண்ணி மட்டும் அடிக்க கூடாது, கடைசி போல போடலாம்னு உள்ள வந்து கொஸ்டின் கேட்க கூடாது. போடா என் தம்பி வாடா உட்காரா, அவன் மடியில உட்காரா. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வாங்கி தந்தையா இடியட் சட்டகிழஞ்சு போச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கட குடிய தானி மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். பின்னா உடம்பு கட்ட
ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்தில பசிய போக்கு. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு. நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு. நமக்கு வேணாமது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால தமிழ்நாட்டில அட பல குடும்பம் அட தெருவில் வாடுமே. தயவு செய்து எம்.கே. பப்புனா நடிக்கும் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கே. புதுப்பட்டி கே. அன்பார், கே.எஸ்.பி. கனகவதி தீவிர ரசிகர், கே.எஸ். நவநீத கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர். நன்றி என் அன்பு அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தயவு செய்து இந்த சைல்ல மறைக்கிறதுனாலதான் அவளை சண்டை வருதான். அம்மா வணக்கம்மா. ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் ஆமா 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 வேற யாருக்கும் ஜாரு ஒன்னா போட்டுருந்தப்போ சிவகங்கை மாவட்ட செயலாளர் துணை செயலாளரும் வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற ஒல்ல. மேடம் துப்பாக்கி இருந்தா சுடுங்களேன், என்னையே சுடுங்களேன். ஏன்னா இடம் இல்லாதனாலதான் அவங்க நிக்கிறாங்க. அவங்க நிக்கிறதுனால உட்காந்துருக்கவங்களுக்கு மறைக்குது. இதுல என்ன செய்ய? ஷிஃப்ட் மாதிரி நடத்துவோமா? உட்காந்துருக்க கூட்டத்தோட வெளியூர் கூட்டம் கிட்டு வா, மறுபடியும் 2 மணிக்கு மேல மறுபடியும் குதிச்சு வெளியே வர்றேன். ஆமா நாடகம் முடிய 3 நாள் ஆகும். அன்னை கிளம்பிடுச்சு. சிவகங்கை மாவட்ட துணை செயலாளரும் திருப்போண ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய சேர்மனான அண்ணன் சேங்கை மாறன் அவர்களுக்கு அரளைக்கோட்டை கிராமத்தின் சார்பாகவும் அம்பாள் மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை பகுதி கௌரவிக்கப்படுகிறது. சிங்கமரி முன்னாள் ஒன்றிய சேர்மன் மரியாதைக்குரிய அண்ணன் P.R. பெருமாள் அவர்களுக்கு கிராமத்தின் அரளைக்கோட்டை கிராமத்தின் சார்பாகவும் நமது அம்பாள் மன்றத்தின் சார்பாகவும் பொன்னாடை வரும். ஆள் தெரியலையா? என்னுடைய அன்பு மகன் எம்.கே.ஆர். நாடகம் என்றாலே எங்கன்னாலும் போயிருவேன் நான். அது மாதிரி நம்முடைய அரளிக்கோட்டையில் நாடகம் இந்த நாடகத்தை பார்க்க வேண்டும் என்று நானும் ஏறத்தாழ 60-70 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் இங்கே கலந்து கொள்வதாக இருந்தது. அவர் சென்னையில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு சென்றதுனால அவருடைய சார்பில் என்னுடைய அன்பு மகன் எம்.கே.ஆர். அவருடைய அன்பாலயத்திற்கு அவர் 10,000 ரூபாய் நிதியை என் மூலமாக தர சொல்லியிருக்கிறார். அதை போல என் மையம் எங்கே நடித்தாலும் நான் கரெக்டாக அவருக்கு நிதியை கொடுத்துருவேன். அது மாதிரி என்னுடைய சார்பிலையும் இந்த 5,000 ரூபாய் நிதியை இந்த அன்பாலயத்திற்கு நிதியாக வழங்குகிறேன். அதை போல என்னுடைய மகனுக்கு பட்டாடை உடுத்தி நீடூழி வாழ்க என்று வாழ்த்தி மருதமணி என்னை மேடைக்கு வா. என்னுடைய அருமை மகன் மருதமணி அவர்களுக்கு என்னுடைய சார்பில் ஏற்பட்டார். உட்காருங்க வரேன்.
பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய திருப்போணத்தினுடைய சேர்மன் மதிப்பு மரியாதைக்குரிய அன்பப்பா சேங்கமரன் அவர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா சார்பாக அப்பா சேங்கமரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தினார்கள். மதிப்பு மரியாதைக்குரிய சேங்கமரன் அப்பா அவர்களுக்கும் இந்த அரளிக்கோட்டை மண்ணில் பிறந்து அமைச்சரை பெருந்தகைய வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பு மரியாதைக்குரிய உயர் திரு பெரிய கருப்பன் அமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய கருப்பன் அமைச்சர் அவர் சார்பாக ரூபாய் 10,001 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். மிக்க மிக்க நன்றி. சேங்கமரன் சித்தப்பு சார்பாக ரூபாய் 5,001 நன்கொடை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சைடில் என்னப்பு என்னடா வாடிக்குள்ள மாட்ட தள்ளின மாதிரி என்ன ஏப்பா இருங்கப்பா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஏன் நீங்க ஏன் கத்திரிய அமைதியா இருங்க. இந்த சைடுல இருக்க ஆளு தயவு செய்து சொல்றேன், ஏதாவது ஒண்ணு மண்ணனை கொண்ட பேசுங்கப்பா. முடிஞ்சு சொல்லி என்ன செய்ய என்ற கரத்திலும் பொன்னலான கூடிய மதிமரியாதைக்குரிய அரளிக்கோட்டை கிராமத்தில் அமைந்திருக்க அருள்மிகு ஸ்ரீ வடக்குவா செல்வியம்மன் கோவில் 39ஆம் ஆண்டு ஆடி பொங்கல் மற்றும் பால்குட உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ அம்பாள் மன்றத்தினால் நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கோயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லித்து உங்க அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உடம்ப பார்த்தா 409 இட்லி திங்கிறாள் மாதிரி இருக்கும். அந்த வயிறு சாதாரண வயிறு கிடையாது. அந்த வயிறுக்கு மட்டும் 18,000 இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கேன். கவக்கமா வச்சு தப்பா பேல்வாப்புல. எனது அன்பு மச்சான் அக்கா வீட்டுக்காரர் புதுகையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது உண்மையிலேயே அருமையான ஒரு குரல் வளத்துக்கு சொந்தக்காரர். நான் ரசித்து கேட்கக்கூடிய ஒரு ஆறுமுனி சக்கரவர்த்தி எங்க அண்ணன் புதுக்கோட்டை எஸ் செல்வராஜ் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல். காற்றடித்தாலவன் வீடாவ கடுமலை ஆண்டடித்தால் அழுதுக்கு நீர் அங்கே கையாவார் அழைத்தவர் குரலுக்கு கருமே என்றார் இதையிலே மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்தமான் கோடைக்கடி குமரன் சிறியவர் பெரியவர் வரை கப்ளிங் மண்டை என்று அழைக்கக்கூடிய ஏய் உன்னை விஜய் டிவி வரைக்கும் புகழ் போயிருச்சு. அம்மா காவல்துறை அம்மா வீர தமிழச்சி வணங்குறேன். எம்கே என் காரை கொஞ்சம் பார்த்துக்குங்க. 4752 அன்னைக்கு என்னையே அடையாளம் தெரியாம பையன் இந்திக்காரே மாதிரி தெரிஞ்சிருக்கு. எனக்கு 2000 அவதாரம். என் டிரைவர் பெல்ட்டை போட சொன்னா அவன் பேண்ட் பெல்ட்டை போட்டிருக்கேன். நோண்ட வேணாம் புத்துரு. சரியா சரி விடு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் எத்தனை ஓட்டியா உன் டூட்டியில் கரெக்டா வாய ஆண் துற ஆட மாட்டு காண வந்திருக்கடா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைக்கடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செல்வம்
போதும் போதும், கண்ணு வட்டுறோம் போதும். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை. எங்க வர எங்க வர போ, 4 லிட்டருக்கு மேல இருக்கக்கூடாது போ. உன்னை எதுக்கு இங்க வந்து எதுக்கு உட்காந்த நடுவுல? உன்னை வேலிக்கல்ல தான் படுக்க சொன்னேன். டூட்டில கட்டாரு ஓடு. வராத கால கெந்துறடா பலவாத்திய பெரியப்பா. எங்களுக்கு புதுக்கோட்டையை சேர்ந்த இந்த மண்டி ஓட்டி என்ன பணங்கலங்க கொடுக்க போறான்னு தெரியல. அண்ணே அடிக்கிற அடியில் ஆமா, யாரு எந்திரிச்சு ஆடாம அடி. உள்ள கூட்டத்தில் சட்டி இழுத்து விட்டுறாரா? பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆள்ரொண்டை இசைப்பார்கள். அருள் சிறந்த முறையிலே இங்கே ஜீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும். புதுக்கோட்டை பக்கத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஒரு ஊர், தாளக்கார ஊர், பூவரசகுடி. பெருங்கொண்ட ஒரு கோயில் பூஜாரி. இங்க வாங்கயா. ஆமா, 4 கோடி சோத்தை பொங்க வச்சுட்டு காப்படி சோத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரணும் கம்ப்ளைண்ட் வருதுயா. பார்த்து தோனிக்கங்க. பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன்தாளம். அவங்கெல்லாம் வாட்சாகலை. நீ எதுக்கு நேர்த்தி கடன் வந்திருக்கியா? நான் பாடுனா? ஏய் சூப்பர். இப்ப நான் பாடுறேன், கரெக்டா வாசிக்கணும். ஓரார் உறங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே. இல்ல என்ன 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 பண்ற? இல்ல சப்பு சப்புன்னே அடிச்சு என்ன? நான் உன்ன நினைச்சேன், நீ என்ன நினைச்ச? நான் எங்க நிக்கிறேன்? சிவகங்கை வைத்திய பயலுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறேன், கரெக்டா போடு. இல்லைன்னா அவங்க பாட்டு கல்ல கட்டா எரிஞ்சிருவாங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த தடியடு. தாத்தா தடியை எடுக்கிறதுல கம்ப உடைச்சு விட்டேன். நீ ஒண்ணுமே வேணா போயிரு. இந்த பாட்டுக்கு என்னடா 800 வேணாலும் போவானா? தாத்தா தாத்தா பொடி விடுனா கிரிச்சு சாமி அழைக்க போறேன். அரளி கோட்டையில ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த இந்த ஏரியாவில் உள்ள இந்த முனியாண்டி, இந்த கருப்பேன் வீரம் குறையாம இந்த அரளிக்கோட்டை மக்களை காக்குதான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும். எந்த ஊர்ல நான் நிக்கிறேன்டா என்னை கூப்பிடறான்னு சொல்லக்கூடிய கள்ளிசேரி காளிமுனி ஐயா, மதுரை பாண்டி முனி, இந்த ரோஜக்காரா சாமி ஊரா அரளிக்கோட்டை மண்ணுல இருக்கு. கொஞ்சம் எக்க வச்சு ஏத்துவேன். சிங்கா ஏத்து சிங்கா. ஹலோ ஹலோ ஹலோ. உண்மையான ஜாமி அது, பொய்யான ஜாமி அது நான் கண்டுபிடிச்சு போடுவேன். எனக்கு இந்த பயலுக ஆடும் போதே எனக்கு பயமாத்தான் இருக்கும். மங்கு மங்குன்னு தவிட்டு
ஹலோ ஹலோ இன்னும் கொஞ்சம் சார் போச்சு சிங்கம். ஹலோ ஹலோ பெண்கள்லாம் ஆடும்போது கவனமா ஆடணும். அங்கனையும் ஆடணும். மங்கு மங்குன்னு தேவி தவி பயலுக்கு அதே மாதிரி பொம்பளை எல்லாம் போய் பிடிக்க கூடாதா? சில பேர் அங்கேதான் படையெடுத்து போய் 50 பேர் அமுக்குறேன். ஹலோ ஹலோ இந்த ஐயா ஐயா இந்த சைடுல நிக்கிற தம்பிகளாம் நல்லா கும்புறியாப்பா, அங்கிட்டு வாங்க போ. கே அம்பாள் கேஎஸ்பி கணபதி அவர் தீவிர ரசிகர். நவநீத பிராமட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நவநீதன் அவர்கள் 500 ரூபாய் ஏற்கனவே வழங்கினதுக்காக சொல்லப்படுது. அப்ப நான் சொல்லவே இல்லை, நீங்க தான் மதுரை மாவட்டம் ஊமச்சுகுளம் எல்வி அருண் ஆதிரா சார்பாக 501 ஒரு அட்டை கொடுத்தல எம்கேஆர் ரசிகர்களை விடிய விடிய சிரிக்க வைக்கும் காமெடி கலைவாணர் தனக்கான மேடையை மருதமணி என்னும் எளிய கலைஞனுக்கு சரிபாதி விட்டு கொடுத்து அளவு பார்க்கும் பெரிய மனசுக்காரர் எம்கேஆர் கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் கே எஸ்பி எங்கள் அண்ணன் கணபதி. வண்டி ரேஸ் பந்தயம் மாட்டு வண்டி பந்தயம்னா எங்க அண்ணன் கணபதி. எத்தனையோ உறவுகள் அவர்களுக்கு தம்பிகளாக அண்ணங்களாக இருக்காங்க. எங்க அண்ணே கணபதி அண்ணே தீவிர ரசிகர் கே எஸ் நவநீத கிருஷ்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் பிராமணப்பட்டி என் அன்பு உறவு சார்பாக 501 நன்றி. சிங்கம் விசில் வராம கொஞ்சம் வை. ஓகே தானே? ஹலோ ஹலோ சேதுபதி நாடு சேது சேது சேதுபதி நாடு பொல்லாம் போயடா இந்த சிவகங்கை நாடு நாரவரக்காத 48 மடையாண்ட ராமநாடு கம்மாயா 48 மடவாயானா என் ஜீமா கருப்பனுக்கு அந்த கம்மா கரதாண்டா வடுங்க என் சிவகங்கை ஜீமையாண்ட என் கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மா நீ நீதிக்கு பேரு போனவத்தா என் ரோஜாக்கார தங்கமத்தா இந்த அரளிக்கோட்டையில உள்ள உன் தங்கச்சி வடக்கு வா செல்விய கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சி இந்த நாட்டு மக்களை காக்குறேன் என்று சொல்லி இந்த அரளிக்கோட்டையில நீ இருப்பது உண்மையானா கொஞ்ச நேரம் எந்திரிச்சு விளையாட வா. அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையிலே இந்த அரளிக்கோட்டையில எங்க முப்பாட்டே பிளப்புக்காக பிறஞ்சாஞ்சு வரையில நம்ம எங்க போய் தங்கிருவோம். அப்ப அரளிக்கோட்டையில குடிய ஓட்டு குடியேறினாரு நம்ம கிழவே. அன்னைக்கு கிழவனுக்கு இத்தனை மக்கள் படையும் இல்லே பணவளமும் இல்லே. இந்த ஜாமிய தவிர நம்ம கிழவனுக்கு துணையா யாரும் இல்லை. அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா இந்த வடக்கு வா செல்வி அம்மனுக்கும் இந்த முருகனுக்கும் இந்த கருப்பனுக்கும் இங்க உள்ள முனியாண்டிக்கும் நம்ம இங்க மாலையும் தேங்காய் பழமும் பூஜை சாமானும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வஞ்சி கட்டியே இந்த அரளிக்கோட்டை கிழவே மயிலக்கால 2 ஊற்றியே அங்க கனத்த நல்ல நெல்லு மூட பாறையத்தி என் வடக்கு வா செல்வி அம்மனுக்கு வளர்த்த கரிமாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சும்மக்கல்லு வீதிக்கும் அத்தீர வாசத்துக்கு அணக்கல்லு ரோட்டுக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு இந்த அரளிக்கோட்டை கிழமை கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தெரு முட்டி வீதிக்கு வாடாடே அங்க பூப்பாரம் தானேத்தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை மேலமட கம்மா வழியில கிழவன் பட்டி வந்த மாடு
மேலமட கம்மாயில முன்னத்தங்கால வைக்க மறுக்குதுடா. அப்ப கிளவே நல்லா வந்த மாடு ஏன் இந்த சோதனைன்னு பார்க்கும் போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூவாடைக்கு ஆத்தாடி ஆத்தா இந்த பொல்லாத முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய இந்த அரளிக்கோட்டையில உள்ள என் கருப்பனையும் வடக்கு வா செல்வி அம்மன காணாமுடா. அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். இந்த அரளிக்கோட்டை சாமி எந்த சாமிக்கு புடி கொடுக்க மாட்டாதே. அழுயர விச்சரவா அட மலையாளம் நாட விட்டு வந்ததடா வார்வா. அழுயர விச்சரவா அதையாத எகருப்புவம் புடியருவா. உன் கச்சா அரளிக்கோட்டையில கணக்குதாடா. இல்ல நீ ஆடுன பிரம்ப பேக்கரையாந்து நிறுச்சா நீ ரோஜாக்கார கருப்பே என்ன நினைக்கிற? இந்த நாட்டு மக்களை காக்க வந்த துடியான ஜாமிடா. நீ 18 நாடர்களையும் நீ படிக்கட்டாக்குன உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த அரளிக்கோட்டையில என் ஜீமானே கொஞ்ச நேரம் எந்திரி. கள்ளிசரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா. ஏ பொல்லாத உடமாரமா உனக்கு 600 வருஷம் என் சீமியா முனியாண்டிக்கு கட்டடம் கிடையாதுடா. கொஞ்ச நேரம் ஊத்தான் கரைய விட்டு உன் தங்கச்சி காளியாத்தவ கூட்டிக்கிட்டு இந்த அரளிக்கோட்டையில இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும். கொஞ்ச நேரம் இந்த நொண்டி பயில கூட்டிக்கிட்டு ஒத்த காலு உனக்கு சப்பானியப்பு அட ஒரு காலு நொண்டியாடா என் நொண்டி சோனையா. கொஞ்ச நேரம் இந்த அரளிக்கோட்டையில நீ அரும்பு குறையாம நீ எந்திரி. தங்க நல்ல சாமி முடியருவா வாடனே. தங்க நல்ல முடியருவா சாமி முடியருவா சாஞ்சாடும் உன்னருவா சாமி உரோஜக்காரண்டா. கருப்பு வயசாகி போச்சா வயசாகி போச்சா கொஞ்சம் விளையாடு. நீ இருக்க பயப்பட மனுஷத்தே உன்னை பார்த்து பயப்படுற நீ பயப்படுற விளையாடுவோம்.
விழா கமிட்டியில் கூட. ஹலோ, அரளிக்கோட்டை கிராமத்திலே முப்பாட்டே ஆண்ட ஜாமி வீரம் குறையலையா. அரளிக்கோட்டை சாமி ஊரம் துடியாக இருக்குதோ பாறையா. அரளிக்கோட்டை கிராமத்திலே இருக்கிற தெய்வமையா கொள்ளாத வடக்குவா செல்வியா. வடக்குவா செல்வி இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறாளையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அனுபுகுறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அனுபுகுறையாதையா. கள்ளிசரி காளி முனியந்தா, கள்ளிசரி காளி முனியந்தா. உடம்பரத்தை விட்டு வந்துதானே நிக்கிறானையா. அரளிக்கோட்டை கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் குடியான தெய்வம் தானையா. சாமி பூரா மக்களை எல்லாம் காக்குதோ பாறையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகரப்பா, 18 படிகரப்பா. 18ஆம் படியா அரளிக்கோட்டைக்கு வந்துதானே நேரம் ஆச்சியா. அரளிக்கோட்டை கிராமத்திலே பாட்டங்க ஆண்ட ஜாமி துடியாக இருக்குதையா. சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ பாறையா. இந்த சாமி ஊரா வீரம் குறையலையா. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை மணப்பாறையைச் சேர்ந்த அனிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி என்னுடைய அண்ணன். உங்களை சிரிக்க வைப்பதற்காக கடுமையான விரதம், கடுமையான உடல் வாமப். மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள 2 பூதம் முன்னாடி நிற்கும் குதிரையிலே இருக்கிறான் தெய்வம். மருதம் குட்டி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன். ஏ பி எவன்டாமே ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளிவழி அமைத்துக் கொண்டிருப்பது அம்பாள் சவுண்ட் சர்வீஸ். இருக்கும் இடம் மதகுபட்டி, சொந்த ஊர் ஆலவிளாம்பட்டி. போடுங்க தங்க. காரக்குடி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள ஜெகன் லாட்ஜ் அதோட உரிமையாளர் இங்கே வந்திருக்காங்க. நன்றி நன்றி முதலாளி ஐயா, நன்றி நன்றி நன்றி. அதனை தொடர்ந்து வாங்க தப்பு இங்க வாங்க. நீங்க கரெக்டா பேசுங்க, விட்டு விட்டு பேசுறதுனால என்னக்கு கெட்ட பேரு. ஆமா, அரளிக்கோட்டை சின்னையா குடும்பத்தார் சார்பாக செல்ல பேத்தி அதிரா சார்பாக 401 100 ரூபாங்கப்பா. அதே 100 ரூபாங்கப்பா. ஏப்பா இது தாசில்தார்ட்ட போகணும் மனு மாதிரி தெரியுதே. சிவகங்கை சீமையின் வைகை புயல் MKR ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி 501 வழங்குபவர் ஓட்டக்கோவிலார் அறக்கட்டளை முத்தூர். இங்க வாரு பிரிண்ட் எடுத்திருக்காப்பலப்பா. இதுலயே மெடிக்கல் மிராக் ப்ரோ, நன்றி. அதனை தொடர்ந்து நாடகத்தை காண வருக வருகன இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஸ்ரீ அம்பாள் மன்றம் மற்றும் கிராம பொதுமக்கள். அரளிக்கோட்டை கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த வடக்கா செல்வியம்மனை கும்பிட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும்
வெளியூர்ல இருந்து அத்தனை தொஞ்சங்கள் என்னுடைய அண்ணன் தம்பி வந்திருக்காங்க. உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி கூறி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற எல்லாமே என்னுடைய தம்பிகள் தான், என்னுடைய பிள்ளைகள் தான். அத்தனை யூடியூப் சேனல் உறவுகளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியா விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த வந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பவன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். போயிட்டு பொம்பளை பிள்ளையும் அண்ணனை இழுத்துட்டு வரேன். ஏன்னா பூராமே வேலை வெட்டிக்கு போறவங்க, அதனால தான் ஜாட்டா முடிச்சது காரணமே இந்த கரைச்சை தாங்காமத்தேன். அத்தாச்சி பேர சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒண்ணுக்கு வந்து கேளு, என்ன அத்தாச்சி பாவம் தொக்கெடுத்து பொம்பளை மாதிரி உட்காந்துருக்கா. ஏலே இடியப்பம் எப்பத்தாண்டா மறப்பைய புதுசா தம்பி இடியப்பத்துக்கு பதிலாக பருத்தி பாலுக்குன்றா போடா. நான் போறேன்டா. நீங்க கப்ளிங் ஏலே ஐயோ என்ன லூஸ் ஆக்கி விட்டாங்களே. அப்ப வாப்பா சித்தப்பா, வா சித்தப்பா. ஆமா கருவேல் குறிச்சி சண்முகராசா, உமா மகேஸ்வரி, சாந்தகுமார், சாந்தி நிதி, எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்கொடை மஞ்சு விரட்டர் பிரியர். நன்றிப்பா. நீ வந்ததுல இருந்தே வருமானம் குறைஞ்சு போச்சு. இல்லப்பா கண்டிஷனா இருக்கு. சத்தமா பேசாம யாரும் கொடுக்க மாட்டாங்கப்பா, நானே பேசிக்கிறேப்பா. நீ போய் மருமகளை பார்த்துட்டு உட்கார்ந்த பாரு. ஆமா நீங்க எல்லாருமே தெரியுமா, நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாடு இன்னும் பொங்கி வளையணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம சாமிகளோட அருளோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஆத்தாடி இவ்வளவு கூட்டம். வணக்கம் வணக்கம். காரைக்குடியில இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்னை தான் உங்களே பாக்குறேன். ரசிகர் நீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா? இடியாப்பா கப்ளிங் இந்த ஓஸ். ஓகே அப்புறம் அண்ணே எப்படி நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கதா, சந்திச்சு ரொம்ப நாள் ஆயிருச்சு. ஆமா அண்ணன் நேத்து வந்தாங்க, எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா ஓகே. இடியாப்பத்தை சும்மா கடை இடியாப்பா இடியாப்பே கிடப்பேன். பழைய தேங்காய் பால்னு சொல்லு. அப்புறம் மாமா நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அண்ணே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்னமோ சொல்ல வந்தீங்க. அப்புறம் சமூகத்தானே நீங்க எப்படி? அப்புறம் அண்ணே ஒளிபெருக்கு எப்படி நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரி. ஆமா வெளியூர் நம்ம உள்ளூர் நாடக கலை ரசிகர்களுக்கும் வெளியூர்ல இருந்து வந்திருக்க அனைத்து நாடக கலை ரசிக பெருமகளுக்கு நன்றி நன்றி. இந்த வணக்கம் வணக்கம் யூடியூப் 4 பேர் ஒண்ணு சொன்ன மாதிரியே உட்காந்துருக்கீங்க பாருங்கப்பா. வந்தமா பட்டுமா பணமா இருக்கட்டும். நமது பணியை மாமா உங்களை ஒரு தடவை உழுப்பட்டுமா பழத்த நானும்
பக்கம் என்னம்னா அப்படி இருக்கணும், நெருப்பாட்டம் இருக்குன்னு. நெருப்பு மாதிரி. ஒரு நேரத்துல இந்த மேடையில நடக்காதரா நடந்துச்சு. அரளிக்கோட்டை மேடைனாவே மறக்க முடியாத ஒரு ஊர். அதே மாதிரி நாடகத்தை இப்படித்தான் ரசிக்கணுங்கிறது ஊர் நம்ம அரளிக்கோட்டை தான். ஏகப்பட்ட ஊர் இதெல்லாம் நம்ம மேடைக்கு வந்தாச்சு. ஒளிபெருக்கி ஏன்னா சத்தம் ஹால் இது நல்லா மைக்கெல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த மிருதங்கர் அடிக்கடி குசுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா பப்புன் அண்ணே, பப்புன் யாருன்னு இருக்கிறது அருளண்ணே. அப்புறம் இன்னொரு ஆளு சூத்துட்டி. வாப்பா PR பெருமாள் முத்துக்கு முத்தாக இந்த பாடலை பாட்டி 101 ரூபா அன்பளி. இன்னும் உங்க 2 தூரம் பிரச்சனை முடியவே இல்லையா? பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன், எத்தனை நாளாக காத்திருந்தேன். மழை பெஞ்சு என்ன 4 பேரும் மீட்டிங் பேசிட்டே இருக்கீங்களே, என்ன விஷயம்? ஓகே இடியாப்பம் உங்க 4 பேர் அண்ணே விளையாண்டுருக்கேன். இது ராத்திரி நேரம் உங்க தூக்கத்தை காணும். இது என்னங்க பதிலே சொல்லுங்க, அது என்னங்க? இது ராத்திரி நேரம் உங்க தூக்கத்தை காணும். போடு வளமுடன். உங்களுக்கு எனக்கு போட்டி இல்ல, வந்திருக்க மருதமணிக்கு ராதாகிருஷ்ணன் போட்டிய. ஆஹா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? பாப்போம் அன்னைக்கு. பாப்பா ஒண்ணு மருதமணியா ராதாகிருஷ்ணா அனிதான்னு பாக்கணும். என்ன அருளனே? ஓகே செல்வமா. மச்சா மச்சா
எப்ப தாவருவீங்க உள்ள ஏங்குதே அரவழிக்க புண்டே எப்ப தாவருவீங்க உள்ளோ எங்குது அவர் மண்டை சங்கு மாதிரியா இருக்கு பாருமா வல்ல வல்ல வல்லன்னு இருக்கு பாருமா பண்ணலாம் ஏ மச்சான் 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 மச்சான்